அண்மை செய்தி. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று இரவு டெல்லி செல்ல இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி சென்னை திரும்பிய நிலையில் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று இரவு டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த டெல்லி பயணத்தின் அவசியம் என்ன, விவரங்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை பாஜக தொடர்ச்சியாக தொடங்கி வருகிறது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சரை நேற்றைய தினத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார். கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்று அண்ணாமலை இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, அண்ணாமலை அதிமுகவினுடைய வரலாறுகளோ அல்லது அண்ணா உள்ளிட்டவர்களை குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் ஆலோசனை மேற்கொள்வார். அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அறிவிப்பு என்பது இன்னும் சில நாட்களில் வெளியாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சமிக்கைகள் பாஜக தலைவராக அண்ணாமலை தான் தொடர்வார் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த அறிவிப்பு வரும்பொழுது டெல்லியில் இருந்தால் நல்லதாக இருக்கும் என மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கு ஏற்றவாறு இருக்கும் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அண்ணாமலையின் டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.